இல்ல எனக்கு புரியல. அதாவது ஒரு நியூட்ரிஷன் பத்தி படிக்காதவங்க எல்லாருமே நியூட்ரிஷன் கன்டென்ட் போடுறாங்க. அதாவது ஒருத்தவங்க அத படிச்சிருந்தா தான் போடணும்னு சொல்ல வரல. அதாவது நியூட்ரிஷன் பத்தி ஒரு ஜென்ரல் நாலேட்ஜ் இல்லாமலே நியூட்ரிஷன் பத்தி எல்லாருமே ஒமேகா 3 சப்ளிமெண்ட்டு, இந்த சப்ளிமெண்ட்டு, வெயிட் கெயின் பண்ணணும் இந்த பவுடர் எடுங்க, வெயிட் ரெடியூஸ் பண்ண இதை எடுங்க, உங்களோட கேலரி கவுண்ட் பண்ணுறது எப்படி, இது பண்ணுறது எப்படி, அது பண்ணுறது எப்படி என்னெல்லாமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் நீ என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எத்தனையோ சயின்டிஸ்ட் இருக்காங்க இந்த உலகத்தில். மெயினாக நம்ம இந்தியாவே எடுத்துக்கோங்களேன். அது இந்தியாவில் வந்து நிறைய ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. அந்தந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் அந்தந்த இதை பற்றி எப்படி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயில் எடுத்தால் கூட, இல்லை ஃபேட்டோ, இல்லை ஒரு ஃபுட் ஐட்டம் எடுத்தாலுமே இந்த ஃபுட் வந்து இதை காசு பண்ணுதுன்னு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் இதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் ப்ராப்பராக ஒரு யூடியூப் சேனலோ இல்லை ஒரு ஒரு என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு இன்ஸ்டியூட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹைதராபாத்தில் இருக்குது. அதாவது நியூட்ரிஷன் சம்மந்தமான ரிசர்ச்லாம் இந்தியாவை கனெக்ட் பண்ணுறாங்க. நியூட்ரிஷன் ரிலேட்டட் எல்லா ரிசர்ச்சுமே, டயட் சர்வே, ஸோ டயட்டில் என்ன குறையா இருக்குது, என்ன தேவைங்கிற மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட் வந்து ஓப்பனாக ஒரு அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு ப்ராப்பராக ஒரு சேனல் கிரியேட் பண்ணி இந்த ஃபுட் சாப்பிட்டா இது சரியாகும், இது சாப்பிட்டா ஏன் அப்படி யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது அவங்க தான் ரிசர்ச் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தான் நம்ம எல்லாத்தோட டீட்டெயிலாக தெரியும். எதுக்கு அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கன்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க. சும்மா டொக்குன்னு இன்ஸ்டாகிராமில் வர ரீல்ஸ் 5 செகண்ட் பார்த்துட்டு இது பார்க்க நல்லா இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒருத்தனை பற்றி மாற்றி குறை சொல்கிறதும், அவனை பற்றி குறை சொல்கிறதும், மாற்றி சண்டை போட ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற விஷயத்த பார்த்து வாழ்க்கையில் ஆகாமல் போயிட்டோம் எல்லாரும். அதான் உண்மை. ஸோ மறுபடியும் டாபிக்ல போவோம். அது என்னன்னா, எதுக்கு அவங்க வந்து அந்த இதை நம்ம சொல்ல மாட்டான்னு நினைக்கிறோம்னா, நேற்று தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து பேடுன்னு. கடைசியில் பார்த்தா இன்னும் ஒரு மாதம் கழிச்சு பார்த்தா எல்டிஎல் கொலஸ்ட்ரால் பேடு கிடையாது. எல்டிஎல்லுமே 2 எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இருக்குது. சின்ன எல்டிஎல், பெரிய எல்டிஎல். அது சின்ன எல்டிஎல் தான் பேடுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதையுமே அவங்க சொன்னாங்கன்னா இன்னும் 10 மாதம் கழிச்சு கண்டுபிடிப்பாங்க சின்ன எல்டிஎல் பேடு கிடையாது. நம்ம அதாவது எல்டிஎல் வந்து நல்லது தான், நம்ம வந்து ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, அதாவது எதுவுமே எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் அந்த எல்டிஎல் கெட்டதாக மாறுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களே நினச்சி பாருங்கள். இப்போ முதல்ல வந்து எல்டிஎல் பேடுன்னு கண்டுபிடிச்சாங்க. இப்போ அவங்க வந்து உங்கள்கிட்ட எல்டிஎல் பேடுன்னு சொன்னாங்கன்னா 10 மாதம் கழிச்சு அதே ஆள் வந்து எல்டிஎல் பேடு கிடையாது, அதாவது சின்ன எல்டிஎல் தான் பேடுன்னு சொன்னால் நம்புவீங்களா நீங்கள்? இதுதான் பிரச்சனையே. ரிசர்ச்சுங்கிறது நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்குது. சும்மா கண்டென்ட் கிரியேஷனுங்கிற பேரில் ஆளுக்கு ஒவ்வொன்றா நெட்டில் ChatGPT எடுத்து வந்துட்டு ரீசெண்ட் எவிடன்ஸ் என்ன சொல்லு ChatGPT கேட்டுக்கிட்டு அதை எடுத்து வந்துக்கிட்டு கண்டென்ட் கிரியேஷனாக போடுற தப்புன்னு சொல்ல வரல, தப்பு தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ என்ன ஒன்று மெயினாக வந்து டாக்டர்ஸுக்கு நானும் ரீசெண்டாக இப்போ என் கூட நிறைய டாக்டர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், அதாவது ஒரு இன்ஸ்டியூஷனில். அப்போ எனக்கு தெரிய வந்தது என்னென்னா, நியூட்ரிஷன் நாலேஜ் வந்து டாக்டருக்கு வந்து ரொம்ப கம்மி. அதாவது டாக்டர்ஸ் வந்து நியூட்ரிஷன் படிக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரல. நிறைய பேர் இப்போ நியூட்ரிஷன் தனியாக படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க டே டு டே எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நிறைய நியூட்ரிஷன் பற்றி ப்ராப்பராக சொல்கிறாங்க. அதனால் டாக்டர்ஸ் வந்து நியூட்ரிஷன் பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்ல வரல. நிறைய பேர் நல்லா கனெக்ட்லாம் போடுறாங்க நியூட்ரிஷன் சம்மந்தமாக. இது வந்து உண்மையில் நல்லது கிடையாது. அதனால ஜென்ரலாக வந்து யாரையும் குறை சொல்றதுக்கு வரல. ஆனால் நிறைய பேர் தப்பாக தான் சொல்கிறாங்க, அதுதான் சொல்ல வரேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி படிக்கும்போது எங்கள் ப்ரொஃபஸர் சொன்னார், ஸோ மெட்டபாலிசம்னு எங்களுக்கு ஒரு சாப்டர், அதாவது மெட்டபாலிசம் வந்து ஒரு செமஸ்டருக்கு இருக்கும். மெட்டபாலிசம் 1, மெட்டபாலிசம் 2. நீங்கள் சொல்கிற மாதிரி கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீன், ஃபேட்டு சம்மந்தமாக என்னென்ன மெட்டபாலிசம் உடம்பு நடக்குதுன்னு படிப்போம். அப்போ அந்த சார் என்கிட்ட சொன்னது என்னதுன்னா, நீங்கள் படிக்கிற இந்த மொத்த செமஸ்டரில் இருக்கிற பாடமும் அவங்களுக்கு ஒரே சாப்டர் தான் சொன்னார் என்கிட்ட. அப்போ நினச்சி பார்த்தோம், சார் டாக்டர் படிக்கிறவங்களாம் எவ்வளோ அறிவாளியாக இருப்பாங்க என்னன்ட்டு. ஆனால் இப்போ அதை திருப்பி நினச்சி பார்க்கும்போது தெரிய வருது, அவ்வளோ சிலபஸ். நம்ம மெட்டபாலிசம் படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்மளை எங்களுக்கு தான் தெரியும். ஏன் சொல்ல வரேன்னா, மெட்டபாலிசம்ங்கிறது சும்மா கிடையாது, ரொம்ப கஷ்டமான இது. அதாவது இந்த பாத்வேலாம் படிக்கிறது. ஸோ அப்போ வந்து பெருசாக தெரிஞ்சிச்சு. இப்போ யோசிச்சு பார்த்தா அவ்வளோ இதையும் ஒரே செமஸ்டரில் படித்தா அவங்களால படிக்க முடியுமா? அதை படிக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. மேல்டாப்பில் மார்க்குக்கு மட்டும் தான் படிக்க முடியுமே தவிர அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அதாவது ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அந்த கான்செப்டை பற்றி, ஆனால் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அதே மாதிரி தான் நியூட்ரிஷன் கான்செப்ட்டுமே. ஸோ அதாவது டாக்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்து சிலபஸை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப படிக்கிறாங்க அது இதுன்ட்டு, ஆனால் அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து மெடிக்கேஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது தான். ஸோ ரீசெண்டாக இப்போ ஒரு பாட்காஸ்ட்டில் பார்த்தேன், அதில் கூட சொன்னாங்க ஒரு டாக்டர், நான் வந்து ஹார்ட்வேர்டில் வந்து டாக்டர் படித்தேன். ஹார்வர்டா இன்னும் ஒன்று வாயில் வர மாட்டேங்குது. அதில் வந்து டாக்டர் படிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷனை பற்றி 30 நிமிஷம் தான் கிளாஸ் இருந்திருக்கு ஹார்ட்வேர்டில் நியூட்ரிஷனை பற்றி. இன்னொன்று என்னென்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ டயபெட்டிஸ், ஹார்ட் அட்டாக், பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரியான நோய்களுக்கு வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்னா என்னென்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். அது அவங்களுக்கு இருக்குது சிலபஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் பெஸ்ட்டுன்னு. ஆனால் அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாக எப்படி க்யூர் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு சிலபஸில் கிடையாது.
அதுக்கு பதிலாக மெடிசனை வந்து எப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது, மெடிக்கேஷனை, அந்த இதுதான் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதாவது மெட்ஃபார்மினோ, ஸ்டாட்டினோ, இல்லை பீட்டா பிளாக்கர்ஸ் பிளட் ப்ரெஷருக்கு யூஸ் பண்ணுறதோ, அதெல்லாம் வந்து எப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுங்கிறது தான் அவங்களுக்கு மெயினாக இருக்கிறத தவிர லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாகவே எப்படி இதை க்யூர் பண்ணுறதுன்னு கிடையாது. ஏன் நினச்சி பாருங்கள், அதாவது நீங்கள் வாழ்க்கை முறையிலே ஒரு நோயை குணப்படுத்துறீங்கன்னா மாத்திரை திங்க வேண்டிய அவசியமும் கிடையாது, அந்த மாத்திரை தயாரிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இப்போ தயாரிக்கிற எங்கேருந்து காசு சம்பாதிக்கணும்னு எனக்கும் தெரியல. உண்மையில என்னென்னா ஸ்டாட்டின், நீங்கள் மெட்ஃபார்மின் சுகருக்கு எடுக்கிற டேப்லெட்டோ இல்லை பிபிக்கு எடுக்கிற டேப்லெட்டோ எந்த டேப்லெட்டாக இருந்தாலுமே அது எதுவுமே உங்கள் டிஸ்ஸை க்யூர் பண்ணாது. அதுதான் உண்மை. க்யூர் பண்ணாதுன்னா அது வந்து மேனேஜ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வெளியே ஒரு புண்ணு இருக்குன்னா அந்த புண்ணு வெளியே, அதாவது ஒரு புண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புண்ணுடைய வெளியே நீங்கள் அந்த புண்ணை நீங்கள் பார்க்குறதுக்கு புண்ணு இல்லாத மாதிரி தெரியுமே தவிர உள்ள புண்ணு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு தான் அந்த மாத்திரை எல்லாமே. நீங்கள் இருக்கிற நோய் உங்களுக்கு வாழ்நாளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பார்க்க நல்லாத இருப்பீங்க. ஒரு நாள் உள்ள இருக்க நோய் பெருசானதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக்காக இருக்கிறது, பிளட் ப்ரெஷராக இருக்கிற, டயபெட்டிஸ்லாம் வந்து ஸ்ட்ரோக்கு வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய நோயாக மாறத்தான் வாய்ப்பு இருக்கிறத தவிர நீங்கள் இந்த மெடிக்கேஷன் எடுக்கிறதுனால அது குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது ஒரு காசு கொடுத்து ஒன்று வாங்கி சாப்பிட்றதுல போடுற இன்ட்ரெஸ்ட்டை காசே கொடுக்காம ஃப்ரீயாக 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுறதோ, இல்லை 10 நிமிஷம் வாக்கிங் பண்ணுறதோ, இல்லை 10 நிமிஷம் சைக்கிளிங்கோ, நடக்கிறதோ, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதோ, அதாவது ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு யாருமே போக மாட்டேங்க. அது காசே கொடுக்க வேண்டாம். நீங்கள் யாருக்கும் சாப்பாடு நினச்சது சாப்பிட்லாம், 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் டெய்லி. அதாவது ஃப்ரீயாக இருக்கிற எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. கேட்டால் ஹார்ட் அட்டாக்கு சொல்யூஷனே கிடையாது. டயபெட்டிஸ் வந்துட்டுனாலே நான் மாத்திரை தான் வாழ்க்கை முழுக்க சாப்பிடணுன்ட்டு எங்கேயோ போயிடுறீங்க. இன்னும் என்ன இப்படி இருக்கீங்கன்னு எனக்கும் புரியலை. ஸோ இதாக தான் கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் மெயினாக ஃபஸ்ட்டு டயபெட்டிஸ், அதாவது சுகரை பற்றி டீட்டெயிலாக என்னென்ன அப் டு டேட் இன்ஃபர்மேஷனு, நீங்கள் எப்படி சுகர் டயபெட்டிஸ் இருந்தால் எப்படி நீங்கள் ரிவர்ஸ் பண்ணலாங்கிறத தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம். பாய்.